சோனுவும் மோனுவும் ட்வின் பிரதர்ஸ். சோனுக்கு கல்யாணம் இருந்தது. சோனுவோட மாமா 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் யுஎஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்ததும் அவரை பார்க்க சோனு மோனு 2 பேரும் போறாங்க. அங்கிளுக்கு அவங்கள பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆயிடுது. இதுல சோனு யாரு மோனு யாருன்னு. லாஜிக்கல் ஆர்மி, இதுல சோனு யாரு மோனு யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நீங்க ரொம்ப கவனமா அப்சர்வ் பண்ணி உங்க ஆன்சர் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லெஃப்ட்ல இருக்கிறவங்களோட கையில மெகந்தி இருக்கு. அப்படின்னா இவர் தான் சோனுவா இருக்கணும். ஏன்னா அங்கிள் வந்திருக்கிறது சோனுவோட கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளைக்கு தான் கையில மெகந்தி போடுவாங்க. வாங்க நம்ம இப்ப அடுத்த கதையை பார்க்கலாம். ஒரு விவசாயி அவரோட வயல்ல வெவ்வேறு வகையான காய்கறிகளை பயிரிட்டு இருந்தாரு. ஒரு திருடன் ராத்திரி நேரத்துல வந்து அங்க இருக்கிற வெஜிடபிள்ஸ அவன் திருடிட்டு போயிட்டு இருந்தான். முதல் நாள் திருடன் பொட்டேட்டோவை திருடிட்டான். 2வது நாள் கேரட்டை கொண்டு போனான். 3வது நாள் முள்ளங்கியை கொண்டு போனான். அந்த திருடன் ஒரு பேட்டர்ன்ஸ்ல தான் அந்த வெஜிடபிள்ஸை திருடிட்டு போறாருன்னு விவசாயிக்கு தெரிய வந்தது. இன்னைக்கு அந்த திருடன் டொமேட்டோ, ஆனியன் இல்ல பிரிஞ்சால் இதுல ஏதோ ஒண்ணுதான் கொண்டு போகணும். லாஜிக்கல் ஆர்மி, நீங்க சொல்லுங்க. அந்த விவசாயிக்கு அந்த பேட்டர்ன் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்ததா? அப்புறம் அந்த திருடன் இன்னைக்கு என்ன திருட போறான்? டொமேட்டோ, ஆனியன் இல்ல பிரிஞ்சால்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. திருடன் நிலத்துக்குள்ள விளையிற அந்த வெஜிடபிள்ஸ் தான் டெய்லியும் திருடிட்டு போயிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் இன்னைக்கு ஆனியனை தான் திருடிட்டு போக போறான். திருட அங்க வந்த உடனே விவசாயி அவனை பயமுறுத்திடுறாரு. திருட ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரவே இல்ல. வாங்க நம்ம இப்ப அடுத்த கதையை பார்க்கலாம். ஆலியா ஹோலி அன்னைக்கு வெளியே போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ பின்னாடி இருந்து அவங்க மேல கலர் போட்டுறாங்க. ஆலியா கோவத்துல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல 3 சின்ன பசங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 3 பேரோட பொருளும் காலியா இருந்தது. அப்ப ஆலியா மேல கலர் போட்டது யாரு? ஏ, பி இல்ல சி? நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. லாஜிக்கல் ஆர்மி. ரெண்டாவது குழந்தையோட காலுக்கு கீழே ப்ளூ கலர் டிராப்ஸ் இருக்கு. ஆலியா மேலேயும் கூட ப்ளூ கலர் தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த பையன் தான் ஆலியா மேல கலர் போட்டது. ஆலியா உடனே பக்கத்து கடையில இருந்து கலரை வாங்கி அந்த பையன் மேல கலரை பூசிடுறாங்க. அப்புறம் ஹாப்பி ஹோலின்னு சத்தமா கத்துறாங்க. Subscribe to my channel.